ஷேர் மார்க்கெட் லிஸ்ட்டாக இருக்கிற ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்ட் மோனோபோலி கம்பெனியான ஐஎக்ஸ்ங்கிற கம்பெனி ஆக்சுவலாக என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அண்ட் ஐஎக்ஸ் மாதிரியான பவர் எக்ஸ்சேஞ்ச் செக்டரில் இருக்கிற எல்லா கம்பெனிஸும் என்ன கான்செப்டில் ஒர்க் ஆகுது அண்ட் எப்படி ரெவன்யூ ஏர்ன் பண்ணுறாங்க அண்ட் நம்ம அந்த ஸ்டாக்கை லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு ஒருத்தான ஸ்டாக் தானா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். ஆக்சுவலாக ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 2000 டைம்ல பவரோட சப்ளை அண்ட் டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒரு புது ஆக்டை கொண்டு வந்தாங்க, இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003. அண்ட் இந்தியாவோட பவர் மார்க்கெட்டை டெவலப் பண்ணுற பொறுப்பை அதோட ரெகுலேட்டரியான சிஇஆர்சின்னு சொல்லப்படுற சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷனுக்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிற பவர் ட்ரேடிங் கம்பெனிஸான ஏபிஎக்ஸ், ஏஎஸ்எக், நோட் பூலுங்கிற கம்பெனியை மாடலாக வச்சு நம்ம இந்தியன் கம்பெனிஸும் 2005ல இருந்து ஒரு புது பவர் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனியை உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் ஃபைனலாக 2008ல் ஃபர்ஸ்ட் பவர் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனியான ஐஎக்ஸை 63 மூன் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லப்படுற ஃபைனான்ஷியல் டெக்னாலஜிஸ் இந்தியாங்கிற கம்பெனியும் அண்ட் பவர் ட்ரேடிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லப்படுற பிடிசி இந்தியா கம்பெனியும் சேர்ந்து உருவாக்குறாங்க. அண்ட் 2008ல் ஐஎக்ஸ் ஆரம்பித்த அந்த ஒரு மாதத்திலேயே கிட்டத்தட்ட 37 மில்லியன் டிரான்சாக்ஷன் நடந்தது ஐஎக்ஸ் மூலமாக. அண்ட் எலக்ட்ரிசிட்டி ட்ரேடிங்கை பொறுத்தவரை 2 டைப் இருக்கு, லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம். லாங் டேர்ம் எலக்ட்ரிசிட்டி ட்ரேடிங்கிறது ஒரு வருஷத்துல இருந்து 25 வருஷத்துக்கான கான்ட்ராக்டா இருக்கும். அந்த கான்ட்ராக்ட் பீரியட் முடிகிற வரைக்கும் அந்த பவர் ஜென்ரேட்டர் கம்பெனி எண்ட் கஸ்டமருக்கு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொவைட் பண்ணும். இதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பிரைஸ் ஃபிக்ஸ்டு பிரைஸா இருக்கும், அப்பப்போ சேஞ்ச் ஆகாது. அண்ட் ஷார்ட் டேர்ம் எலக்ட்ரிசிட்டி ட்ரேடிங்கிறது அந்த ட்ரேட் பண்ண டேவே எலக்ட்ரிசிட்டி கிடைச்சிரும். அப் டு 1 இயர் வரைக்கும் போடுற கான்ட்ராக்ட் தான் ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். ஷார்ட் டூரேஷனுங்கிறதுனால கான்ட்ராக்ட் முடிஞ்ச அப்புறம் அகைன் புது கான்ட்ராக்ட் தான் பை பண்ணி ஆகணும். ஸோ ப்ரைஸ் ரொம்பவே வாலட்டைலாக இருக்கும். அண்ட் இப்போ வர நம்ம இந்தியாவில் எலக்ட்ரிசிட்டி ட்ரேடிங்கில் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் தான் கிட்டத்தட்ட 90% இருக்கு. ரிமைனிங் வெறும் 10% தான் ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்டே இருக்கு. அண்ட் இந்த ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ல தான் ஐஇஎக்ஸ், பிஎக்ஸ்ஐஎல் அண்ட் ஹெச்பிஎக்ஸ் மாதிரியான எல்லா பவர் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனிஸுமே இருக்காங்க. அண்ட் இந்த பவர் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனிஸ் யாருமே லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. ஸோ பவர் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டோட சைஸுங்கிறது ரொம்பவே பெருசு. அதில் வெறும் 10% தான் இந்த ஐஎக்ஸ் மாதிரியான கம்பெனிஸ் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் நம்ம வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் எப்படி என்எஸ்சி, பிஎஸ்சின்னு 2 எக்ஸ்சேஞ்சும் அண்ட் இந்த எக்ஸ்சேஞ்சை ரெகுலேட் பண்ண செபின்னு ஒரு ரெகுலேட்டரியும் இருக்கும். அதே கான்செப்ட் தான் பவர் எக்ஸ்சேஞ்சுக்கும். டோட்டலாக இந்தியாவை பொறுத்தவரை 3 பவர் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனிஸ் இருக்கு. ஐஎக்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பிஎக்ஸ்ஐஎல்னு சொல்லப்படுற பவர் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா அண்ட் ஹெச்பிஎக்ஸ்ன்னு சொல்லப்படுற ஹிந்துஸ்தான் பவர் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி. ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் செபி ரெகுலேட் பண்ணுற மாதிரி இந்த பவர் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் சிஇஆர்சின்னு சொல்லப்படுற சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் தான் ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஆக்சுவலாக செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டோட ரெகுலேட்டரியான செபியோட ரோல்ஸ் என்னன்னா, செக்யூரிட்டி மார்க்கெட்டான ஷேர் மார்க்கெட், பாண்டு மார்க்கெட் மாதிரியான வேரியஸ் ஃபைனான்ஸ் மார்க்கெட்டில் நம்மள மாதிரியான இன்வெஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் அண்ட் எல்லா மக்களுக்கும் ஈஸியாக ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்லாம் போய் ரீச் ஆகிற மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணுறதும் அண்ட் இன்சைடர் ட்ரேடிங் மாதிரியான தப்புலாம் நடக்காமல் பார்த்துக்கிறது தான் செபியோட வேலையாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி தான் சிஇஆர்சியும் பவர் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டை டெவலப் பண்ணுறதும் அண்ட் எந்த விதமான தப்பும் நடக்காமல் ரெகுலேட் பண்ணுறதும் தான் சிஇஆர்சியோட ஒரு ரூல். அண்ட் இந்த பவர் எக்ஸ்சேஞ்ச் இண்டஸ்ட்ரியோட மார்க்கெட் ஷேர்னு பார்த்தோம்னா ஐஎக்ஸ் கம்பெனி மட்டும் கிட்டத்தட்ட 97% மார்க்கெட் ஷேரை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் பிஎக்ஸ்ஐஎல் கம்பெனி ரிமைனிங் 3% மார்க்கெட் ஷேரை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த 3 கம்பெனியில் ஐஎக்ஸ் மட்டும் தான் ஷேர் மார்க்கெட் லிஸ்டாக இருக்கிற ஒரே கம்பெனி. ஸோ அப்சல்யூட்லி ஐஎக்ஸை மோனோபோலி கம்பெனினே சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஐஎக்ஸ் கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டிலேருந்து பெரிய பெரிய கம்பெனிஸில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி வர எல்லா எலக்ட்ரிசிட்டியுமே பவர் ஜென்ரேஷன் கம்பெனிலேருந்து டேரெக்டாக நம்ம வீட்டுக்கு வந்துடாது. இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா, பவர் ஜென்ரேஷன் கம்பெனியான டாடா பவர், அதானி பவர், என்டிபிசி மாதிரியான கம்பெனிஸ் ஐஎக்ஸ் மாதிரியான பவர் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் பவரை செல் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், கேரளா கவர்மெண்ட், ஆந்திரா கவர்மெண்ட், ரயில்வேஸ் அண்ட் இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ்லாம் அந்த பவரை பை பண்ணுவாங்க. இதில் ஐஎக்ஸோட ரோல் என்ன அப்படின்னா, ஆர்டர் மேட்சிங் கான்செப்ட் மூலமாக டிமாண்ட் அண்ட் சப்ளையை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான். அதாவது ஒருத்தருக்கு 100 யூனிட் பவர் தேவைப்படுது, பட் டாடா பவர் கிட்ட வெறும் 50 யூனிட் பவர் தான் இருக்குது. பட் அதானி பவர் கிட்ட 30 யூனிட்டும் என்டிபிசி கிட்ட 20 யூனிட் இருக்குது அப்படின்னா இந்த பை அண்ட் செல் ஆர்டரை மேட்ச் பண்ணி ஃபிசிக்கல் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொவைட் பண்ணுற ஒன் ஆஃப் த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஐஎக்ஸ் கம்பெனி. அண்ட் இந்த பவரை ஐஎக்ஸ் மூலமாக ஒன்ஸ் பை பண்ண அப்புறமா நடுவில் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லைன் சொல்லியா பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அண்ட் இப்படி ட்ரேட் பண்ணுறதுல டோட்டலாக 5 கேட்டகரி இருக்குது. ஃபர்ஸ்ட் டே ட்ரேடிங் மார்க்கெட், அதாவது நாளைக்கு சென்னை மாதிரியான ஒரு டிஸ்ட்ரிக்ட் பவர் கொடுக்கறதுக்கு தேவையான பவர் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இல்லை. ஸோ நாளைக்கு அதாவது 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா பவர் வேணும்னு பை பண்ணுறவங்களுக்கு டே ஹெட் மார்க்கெட். அண்ட் நெக்ஸ்ட் டேர்ம் ஹெட் மார்க்கெட் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு இன்னைக்கே பவர் வேணும், இல்லை நாளைக்கு வேணும், இல்லை டெய்லி பேசிஸ்லையோ இல்லை வீக்லி பேசிஸ்லேயோ பவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பை பண்ணுறவங்களுக்கு டேர்ம் ஹெட் மார்க்கெட். அண்ட் நெக்ஸ்ட் ரியல் டைம் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒருக்க பிட்டிங் மாதிரி நடக்கும். இதில் பை பண்ணால் நெக்ஸ்ட் ½ அன் ஹவரில் பவரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் ஃபுட் ஆர்டர் பண்ணுற மாதிரி உடனே டெலிவரி எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ரெனியூவபிள் எனர்ஜியை டெவலப் பண்ணுற கம்பெனிஸ்லேருந்து டெய்லி பேசிஸ்லையோ இல்லை வீக்லி பேசிஸ்லையோ வாங்குற பவர் தான் கிரீன் டேர்ம் ஹெட் மார்க்கெட். அண்ட் நெக்ஸ்ட்
இந்தியாவுக்கு வெளியே பங்களாதேஷ், நேபாள் மாதிரியான என்டையர் சவுத் ஏஷியா பிளேசஸ்க்கு தேவையான பவரை ட்ரேட் பண்ணுறதுக்கு கிராஸ் பார்டர் ட்ரேடும் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஐஎக்ஸ் கம்பெனி. அண்ட் நெக்ஸ்ட் 2 விதமான சர்டிஃபிகேட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக எல்லா கம்பெனிஸும் நார்மலாக கிடைக்கிற எலக்ட்ரிசிட்டியை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, ரெனியூவபிள் எனர்ஜியையும் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்டோட ரூல் தான் இந்த ரெனியூவபிள் எனர்ஜி சர்டிஃபிகேட். அதாவது ஒரு கம்பெனி குறைஞ்சது இவ்வளோ ரெனியூவபிள் எனர்ஜியாச்சும் யூஸ் பண்ணணும், இன்கேஸ் ரெனியூவபிள் எனர்ஜியை யூஸ் பண்ணல அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ரெனியூவபிள் எனர்ஜி சர்டிஃபிகேட்யாச்சும் வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை ரெனியூவபிள் எனர்ஜி கம்பெனி சொல்லியா இந்த ஐஎக்ஸ் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் எனர்ஜி சேவிங் சர்டிஃபிகேட்னா எல்லா கம்பெனிஸும் அதிகமாக எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ எலக்ட்ரிசிட்டி தான் கன்சியூம் பண்ணணும்னு லிமிட் வச்சிருக்காங்க. கம்மியாக கன்சியூம் பண்ணி கவர்மெண்ட் சொன்ன டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறவங்க அவங்களோட எனர்ஜி சேவிங் சர்டிஃபிகேட்டை அச்சீவ் பண்ணாதவங்க கிட்ட செல் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ஐஎக்ஸோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஐஎக்ஸோட ரெவன்யூ பிரேக்கப்னு பார்த்தோன்னா மேஜராக 95% ஆஃப் ரெவன்யூ பை அண்ட் செல் பண்ணும்போது கிடைக்கிற டிரான்சாக்ஷன் ஃபீஸ் மூலமாக கிடைச்சிட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் மூலமாக 4.5% ரெவன்யூ அண்ட் ஐஎக்ஸோட மெம்பராக இருக்கிறதுக்கு மெம்பர்ஷிப் ஃபீயும் வாங்குறாங்க. அது மூலமாக 0.5% ரெவன்யூ ஐஎக்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. அண்ட் ஐஎக்ஸோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் 2021 மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ண இண்டஸ்ட்ரீஸ்னு பார்த்தோன்னா 465 டெக்ஸ்டைல் கம்பெனிஸ், 142 ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் அண்ட் 231 மெட்டல் கம்பெனிஸ் அண்ட் 87 சிமெண்ட் கம்பெனிஸ், 170 கெமிக்கல் கம்பெனிஸ் அண்ட் 378 அதர் கம்பெனிஸும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஐஎக்ஸில் இதுவரை 6947 பார்ட்டிசிபென்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் 57 பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் அண்ட் 567 எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டிங் கம்பெனிஸ் அண்ட் 4450 இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் 1747 ரெனியூவபிள் எனர்ஜி ஜென்ரேட்டர் அண்ட் 126 எனர்ஜி சேவிங் சர்டிஃபிகேட் என்டிசிட்டிஸும் ஐஎக்ஸ் கூட பார்ட்னராக இருக்காங்க. அண்ட் ஐஎக்ஸில் ரெஜிஸ்டர் பண்ண பார்ட்டிசிபென்ட்ஸ்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது, ஆல்மோஸ்ட் 1047 பார்ட்டிசிபென்ட்ஸ். அண்ட் குஜராத்தில் 590 அண்ட் ஆந்திராவில் 505 அண்ட் ஹரியானாவில் 494 பார்ட்டிசிபென்ட்ஸும் அண்ட் டோட்டலாக 29 ஸ்டேட்ஸ் 5 யூனியன் டெரிட்டரிஸும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஐஎக்ஸில். ஸோ சிம்பிளாக ஸ்ட்ராங்கான நெட்வொர்க் வச்சிருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த ஐஎக்ஸ் கம்பெனிக்கு ஐஜிஎக்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்தியன் கேஸ் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு சப்சிடரி கம்பெனியும் இருக்குது. அண்ட் ஐஎக்ஸ் கம்பெனி எலக்ட்ரிசிட்டி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இந்த ஐஜிஎக்ஸ் கம்பெனி ஃபிசிக்கல் கேஸை ஆன்லைனில் ட்ரேட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஐஜிஎக்ஸ் கம்பெனியில் 50% ஸ்டேக்கை ஐஎக்ஸ் கம்பெனியும் அண்ட் 26% ஸ்டேக்கை என்எஸ்சியும் அண்ட் ரிமைனிங் 25% ஸ்டேக்கை ஐஓசி, ஓஎன்ஜிசி, கெயில், அதானி கேஸ், டோரன் கேஸ்னு 5 கம்பெனிஸும் ஒவ்வொருத்தரும் 5% ஸ்டேக்கை ஹோல்ட் பண்ணுறாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி ஐஜிஎக்ஸ் தான். அண்ட் 2020 எஸ்டாப்ளிஷ் பண்ண கம்பெனி இது. அண்ட் கேஸ் ப்ரொடியூசரான அதானி கேஸ், டோரண்ட், ஓஎன்ஜிசிலாம் இந்த கம்பெனியோட இன்வெஸ்டராக இருக்கிறதுனால கேஸ் பை பண்ணுற எண்டு கஸ்டமருக்கு சப்ளைல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஐஎக்ஸ் ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணலாம். மார்க்கெட் கேப் 14,000 கோடியில் இருக்காங்க. புக் வேல்யூ வெறும் 7 ரூபாய் தான். இப்போ இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸான 161 ரூபாய் விட பல மடங்கு கம்மியாக இருக்குது. இது ஒரு நெகட்டிவான விஷயம். அண்ட் பிஇ ரேஷியோ பார்த்தோன்னா 47 இருக்காங்க. ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரி பிஇ கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது, பிகாஸ் ஐஎக்ஸ் மோனோபோலி கம்பெனி. அண்ட் இன்ட்ரென்சிக் வேல்யூன்னு பார்த்தோன்னா 70 ரூபாயில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கு 70 ரூபா வர கீழே வரதுக்கான ரொம்பவே சான்சஸ் இருக்குது. பட் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோன்னு பார்த்தோன்னா 0.01 இருக்காங்க. கடனே இல்லாத டெட் ஃப்ரீ கம்பெனினே சொல்லலாம். அண்ட் இந்த ஐஎக்ஸ் கம்பெனியோட பாசிட்டிவே இவங்களோட ஃபைனான்ஷியல்ஸ் தான். ஆக்சுவலாக 2019 250 கோடியாக இருந்த இவங்க ரெவன்யூ 2022 431 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் 2019 165 கோடியாக இருந்த இவங்க ப்ராஃபிட் 2022 350 கோடியாக அப்படியே டபுள் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் டிவிடெண்ட் பே அவுட் ரொம்ப அதிகம் இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் இந்த கம்பெனி ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு கம்பெனி, அதாவது இந்த கம்பெனிக்கு ப்ரொமோட்டர்னு யாருமே கிடையாது, சிம்பிளாக ஐடிசி மாதிரியான கம்பெனி தான் இதுவும். பட் எல்லாருக்கும் ஆக்சுவலாக ஒரு கேள்வி வரும், பிடிசி இந்தியாவும் ஃபைனான்ஷியல் டெக்னாலஜிஸ் கம்பெனி சேர்ந்து தானே இந்த ஐஎக்ஸ் கம்பெனி உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆமாம், கரெக்ட் தான், அவங்க தான் ப்ரமோட்டராக இருந்தாங்க. பட் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா அவங்க ஸ்டேக்கை டோட்டலாக செல் பண்ணிட்டாங்க. ஏன் செல் பண்ணாங்க அப்படின்னா, கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சான எம்சிஎக்ஸோட சிஇஓ அண்ட் இந்த ஃபைனான்ஷியல் டெக்னாலஜிஸோட எம்டியுமான ஜிக்னேஷ் ஷாங்கிறவர் கிட்டத்தட்ட 5000 கோடி ஸ்கேம் பண்ணி இன்சால்வன்சி ப்ரொசீடிங்கில் மாட்டிக்கிட்டாரு. ஸோ அவரோட ஐஎக்ஸ் ஸ்டேக்கை கட்டாயப்படுத்தி விற்க வச்சுட்டாங்க. அவர் வித்த ஒரு 3 வருஷத்துலேயே பிடிசி இந்தியாவும் அவங்களோட மொத்த ஸ்டேக்கையும் செல் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஐஎக்ஸ் கம்பெனி ப்ரொமோட்டரே இல்லாத ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு கம்பெனி தான் இருக்காங்க. பட் ப்ரொமோட்டர் இல்லாத ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு கம்பெனிங்கிறது நெகட்டிவான விஷயம் கிடையாது. நம்ம ஐடிசி, பேடிஎம் மாதிரியான நிறைய கம்பெனிஸ் இப்படி ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு கம்பெனிஸாக தான் இருக்காங்க. அண்ட் இவங்களோட மேனேஜ்மெண்ட் டீம் பற்றி பார்த்தோன்னா மிஸ்டர் சத்யநாராயண் கோயல் ஐஎக்ஸோட சேர்மன் அண்ட் எம்டியா இருக்காரு. இவருக்கு பவர் செக்டாரில் மட்டும் கிட்டத்தட்ட 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் என்டிபிசியில் 29 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் அண்ட் பிடிசி இந்தியாவில் டைரக்டராகவும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பவர் செக்டாரில் 29 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டைரக்டர் மிஸ்டர் ராஜேஷ் குமார் அண்ட் 20 வருஷம் அக்கௌண்டிங் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற சிஎஃப்ஓ மிஸ்டர் வினித் அண்ட் ஆல்சோ அமேசான், லிங்க்டின், அடோப் மாதிரியான டாப் கம்பெனிஸில் 20 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற சிடிஓ மிஸ்டர் சங் கௌதம். ஸோ சிம்பிளாக வெல் எக்ஸ்பீரியன்ஸான இண்டஸ்ட்ரி நாலேஜ் இருக்கிற மேனேஜ்மெண்ட் டீம்னே சொல்லலாம்.
அண்ட் அக்டோபர் 2020ல வெறும் 60 ரூபாயா இருந்த ஐஎக்ஸ் ஸ்டாக் பிரைஸ் ஜஸ்ட் ஒரு வருஷத்துல 300 ரூபாய்க்கு போனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி எலக்ட்ரிசிட்டியோட லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் 2016ல 98%, ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட் 2% இருந்தது. அண்ட் 2020ல ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட் அப்படியே டபுள் ஆயிருச்சுன்னே சொல்லலாம். அதாவது ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட் 2% இருந்தது, 5% இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஸோ ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட் மட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்த மார்க்கெட்டோட லீடரான ஐஎக்ஸ்க்கு ஒரு பிரேக் த்ரோ கொடுத்து புல்லிஷ் ஆக வச்சதே அந்த நியூஸ் மட்டும்தான். அண்ட் ஆல்சோ இப்போ ரீசன்ட் டேஸாக இந்த ஸ்டாக் ரொம்பவே ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 8 மாசத்துல 300 ரூபாயிலிருந்து 150 ரூபாய்க்கே வந்துட்டு. இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் லாஸ்ட் இயர் டிசம்பர்ல அனௌன்ஸ் பண்ண 2:1 ரேஷியோ போனஸ் ரீசன்னால ஸ்டாக்கோட பிரைஸ் ரொம்பவே ரேலி ஆச்சு. அப்புறமா ரஷ்யா உக்ரைன் வார், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்குன்னு வரிசையா வந்த நியூஸஸ்ல ஸ்டாக் பிரைஸ் ரொம்பவே ஃபால் ஆக வச்சதுன்னே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பிரனுஜா சொல்யூஷன் 2018ல உருவான கம்பெனி ஃபர்தரா ஹிந்துஸ்தான் பவர் எக்ஸ்சேஞ்ச் நேம் சேஞ்ச் பண்ணி ஜூலை 2022ல பவர் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனியா ஐஎக்ஸ் காம்படிட்டரா வந்தது மட்டும் இல்லாம வந்த ஜஸ்ட் 2 வாரத்துல 100 மில்லியன் யூனிட்டை ட்ரேட் பண்ண பெருமையும் வாங்கிட்டாங்க. அண்ட் அந்த இந்துஸ்தான் பவர் எக்ஸ்சேஞ்சோட மேஜர் ஷேர் ஹோல்டர் யாரெல்லாம் ஐஇஎக்ஸ் உருவாக்குன பிடிசி இந்தியா கிட்ட 25% ஸ்டேக்கும், அண்ட் ஷேர் மார்க்கெட்டோட எக்ஸ்சேஞ்சான பிஎஸ்சி கையில 25% ஸ்டேக்கும், அண்ட் ஐசிஐசிஐ கிட்ட 9.9% ஸ்டேக்கும், அண்ட் கிரீன்கோ எனர்ஜி கிட்ட 5% ஸ்டேக்கும், அண்ட் மீனாட்சி பவர் கிட்ட 5% ஸ்டேக்கும் இருக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஹெச்பிஎக்ஸோட ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதாவது எங்களோட ஹெச்பிஎக்ஸ் கம்பெனியால ஐஎக்ஸோட மோனோபோலி கூட காம்பீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நியூஸ் வந்து ஐஎக்ஸோட ஷேர் பிரைஸை இன்னும் கொஞ்சம் ஃபால் ஆக வச்சதுன்னே சொல்லலாம். அண்ட் கண்டிப்பாக ஹெச்பிஎக்ஸ் கம்பெனி ஐஎக்ஸ்க்கு நல்ல ஒரு காம்படிஷன் கொடுப்பாங்க. பிகாஸ் பிடிசி இந்தியா தான் ஹெச்பிஎக்ஸோட ப்ரமோட்டர். அண்ட் பிடிசி இந்தியா பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் நடக்கிற 41% லாங் டேர்ம் எலக்ட்ரிசிட்டி கான்ட்ராக்ட் பிடிசி இந்தியா மூலமாக தான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ என்டிபிசி, பவர் கிரிட், பிஎஃப்சி, என்ஹெச்பிசி கம்பெனிஸ் தான் பிடிசி இந்தியாவோட ப்ரமோட்டர். ஸோ ஸ்ட்ராங்கான பவர் நெட்வொர்க்கை வச்சிருக்கிற கம்பெனி தான் ஹெச்பிஎக்ஸ். மாறினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்கு. அண்ட் இது ஐஎக்ஸுக்கு ரொம்ப பெரிய காம்படிஷனாக இருக்குங்கிற பேனிக்னாலையும் ஐஎக்ஸோட ஷேர் ப்ரைஸ் ரொம்பவே ஃபால் ஆச்சுன்னே சொல்லலாம். அண்ட் ஐஎக்ஸோட ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கப்ளிங். அதாவது இந்த பவர் எக்ஸ்சேஞ்சை ரெகுலேட் பண்ற சிஇஆர்சி ஒரு புது மெக்கானிசமை கொண்டு வந்திருக்காங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஷேரை என்எஸ்சில இல்ல பிஎஸ்சில எதுலனாலும் செல் ஆர்டர் போடலாம். பை பண்றவங்களும் என்எஸ்சி இல்ல பிஎஸ்சி எதுலனாலும் பை பண்ணலாம். இப்படிங்கிற கான்செப்டை பவர் எக்ஸ்சேஞ்சிலையும் கொண்டு வர போறாங்க. ஸோ இப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, மொத்தமாக இந்தியாவில் 3 பவர் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. ஸோ எதுலனாலும் பை அண்ட் செல் பண்ணலாங்கிற ஆப்ஷனால ப்ரைஸ் ரொம்பவே வாலட்டைலாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஐஎக்ஸ் அவங்களோட மோனோபோலியை லூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கொஞ்சம் ரிஸ்கான இண்டஸ்ட்ரி தான் இருக்கு. பிகாஸ் ஓலா, ஊபர் மாதிரியான பிஸ்னஸ் கான்செப்ட் தான் இதுக்கும். கேப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கேப் வச்சிருக்கிறவங்களுக்கும் ஒன்னா மேட்ச் பண்ணி விடுறதான் ஓலா, ஊபர்லாம் பண்றாங்க. இன்கேஸ் அந்த கஸ்டமர் ஒரு நாள் டைரக்டா ஓலா ஆப்பே இல்லாம டைரக்டா அந்த கேபை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துருச்சு அப்படின்னா ஓலா பிஸ்னஸ் ஃப்ளாப் ஆயிரும் இல்லையா? அதே தான் இங்கேயும். ஏதாச்சும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து எதுக்கு நடுவில் ஒரு எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா ஐஎக்ஸ் ரொம்பவே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஐஎக்ஸ்ல ட்ரேட் பண்ணுறவங்க யாருமே சாதாரண மக்கள் கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட், ஆந்திரா கவர்மெண்ட், கேரளா கவர்மெண்ட் மாதிரியான பெரிய பெரிய ஆட்களும் அண்ட் டாடா பவர், அதானி பவர் மாதிரியான இண்டஸ்ட்ரி லீடரும் மட்டும்தான். ஸோ ஐஎக்ஸ் அவங்க இஷ்டத்துக்கு எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஹைலி ரெகுலேட்டடாக இருக்கும். அண்ட் ஆல்சோ என்னென்ன ரூல்ஸ் ரெகுலேஷன்னாலும் அந்த ரெகுலேட் பண்ணுறவங்க டக்குன்னு மாற்றலாம். இப்போ ரீசெண்டாக மார்க்கெட் கப்ளிங் கான்செப்டை கொண்டு வந்த மாதிரி இதெல்லாம் தான் அந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டராக நான் பார்க்குறேன். அண்ட் ஐஎக்ஸ் கம்பெனியோட பாசிட்டிவ் ஃபேக்டர் என்னன்னா, இப்போ ரீசெண்டாக புது ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறாங்க ஐஎக்ஸ் கம்பெனி. லைக் கிராஸ் ப்ராடக்ட் ட்ரேடு, ரெனியூபிள் எனர்ஜி ட்ரேடு, அண்ட் இன்னும் கொஞ்ச நாள் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் ப்ரொவைட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ புது இன்னோவேஷன் கொண்டு வரது ரொம்பவே பாசிட்டிவான விஷயம். அண்ட் என்னதான் ஹிந்துஸ்தான் பவர் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு கம்பெனி புதுசாக வந்தாலும் 14 வருஷமா ஐஎக்ஸ் கிட்ட கூட வர முடியாம வெறும் 3% மார்க்கெட் ஷேரை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க பிஎக்ஸ்ஐஎல் கம்பெனியை மறக்கவே கூடாது. கம்பெனி ஆரம்பிச்சு 14 வருஷம் ஆனாலும் ஐஎக்ஸ் கூட போட்டி போட முடியாம ரொம்பவே தட்டு மாதிரி வெறும் 3% மார்க்கெட் ஷேரை மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பவர் எக்ஸ்சேஞ்ச் இண்டஸ்ட்ரியில 97% மார்க்கெட் ஷேரை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்தியாவோட ஒரு லார்ஜஸ்ட் மோனோபோலி கம்பெனிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் ஐஎக்ஸ்க்கு. அண்ட் ஸ்ட்ராங்கான எக்ஸ்பீரியன்ஸான மேனேஜ்மெண்ட் டீம், அண்ட் கடன் இல்லாத கம்பெனி, அண்ட் ஃபைனான்சியல் க்ரோத்தை பற்றி சொல்லவே வேணாம். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க ரெவன்யூ டபுள் ஆகுதுன்னே சொல்லலாம். இதெல்லாம் தான் அந்த கம்பெனியோட பாசிட்டிவ் ஃபேக்டராக நான் பார்க்குறேன். ஸோ ஃபைனலாக என்ன பொறுத்தவரை கண்டிப்பாக ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ரெண்டுத்துக்குமே சூட்டபிளான ஒரு ஸ்டாக் தான் ஐஎக்ஸ் ஷேர். கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணலாம், நல்ல ஒரு கம்பெனி. பட் என்னதான் ஐஎக்ஸோட ஷேர் ப்ரைஸ் 50%க்கு மேலே ஃபால் ஆயிருந்தாலும் ஸ்டில் ஹை வேல்யூவேஷனில் தான் இருக்காங்க. அண்ட் இன்கேஸ் இந்த ஸ்டாக் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்போ பவர் எக்ஸ்சேஞ்ச் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கொஞ்சம் ரிஸ்கான இண்டஸ்ட்ரி தான் இது. அண்ட் ஆல்சோ முக்கியமாக இப்போ கூட ரீசெண்டாக ஒடிசா கவர்மெண்ட், தெலுங்கானா கவர்மெண்ட்டும் ஐஎக்ஸ் இருக்கிறதுனால எலக்ட்ரிசிட்டி தட்டுப்பாடே இல்லை. அண்ட் ஆல்சோ ஐஎக்ஸ் மூலமாக பவர் வாங்குறதுனால எங்களுக்கு கிட்டத்தட்ட 500 கோடியிலேருந்து 1000 கோடி வரை பணம் மிச்சமாகுது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே பாசிட்டிவான விஷயம். ஸோ யாரெல்லாம் இந்த ஸ்டாக்கை ஆல்ரெடி உங்கள் ஹோல்டிங்கில் வச்சிருக்கீங்க, இதுக்கப்புறம் யாரெல்லாம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.
ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லி அண்ட் நீங்க எந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க இந்த ஸ்டாக்கை வாங்க போறீங்களா என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஸ்டா டெலிகிராமில் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ கைஸ் ஜெய் ஹிந்த்